அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிவிலார். யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து ஒரே ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்லணுன்ற ஆசைப்படுறேன். ஏன்னா டைரக்டர் கூப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம், கதை சொல்லுவோம். ரொம்ப குட்டி கதை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இந்த கதையை உங்ககிட்ட சொல்லணும். இந்த கதையை சொல்லிட்டு 2 வார்த்தை வந்து நான் இந்த ஓவியத்தை வந்து பார்த்து நான் எப்படி சொல்லலான்னாக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் இந்த ஓவியத்தை பத்தி 2 வார்த்தை பேச போறேன், ஒரே ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இவ்வளவுதான் என்னோட பேச்சு. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னாக்கா, இங்க இருக்கிற யாருக்குமே இல்லாத ஒரு பெருமை எனக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த பெருமை எனக்கு மட்டும்தான் இருக்கு, உங்க யாருக்குமே அது கிடையாது. என்னன்னா நான் மறந்துடுவேங்கிறத ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ இதனால நான் உங்ககிட்ட சொன்னது எனக்கு தான். ஸோ இந்த 2ஐயும் கரெக்டா பண்ணிடணும். நான் சொன்னது அவர்களை முதல்ல பாராட்டுறதை மறந்துடாம இருக்கணும். எனக்கு கதை சொல்ல போனேன்னா அந்த ஆர்வத்தில் இதை மறந்துட போறேன். இந்த கதையை வந்து ஆக்சுவலா வந்து ஒரு விதத்துல வந்து இன்னைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி கதை. கதை எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு நாய்க்குட்டி ஒரு வீட்டு கதவை சாத்திட்டு வெளில வருது. அதோட கேட்டை மூடுது. அதோட வாயில ஏதோ ஒரு சின்ன பர்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கவிழ்ந்து இருக்காது. அதோட அந்த நாய்க்குட்டி ரொம்ப வேகமா மூச்சு இறைக்க போகுதுன்னா போகுது. அவ்வளவு தூரம் நடந்து போகுது. நமக்கே பாவமா இருந்தது. வேர்த்து போயிடுது, உடம்பெல்லாம் வேர்த்து போய். ஆனாலும் அந்த தொடர்ந்து நாய்க்குட்டி வேகமா போயிட்டே இருக்கு. போய் கட்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் வெயிட் பண்ணுது. நம்ம எல்லாம் வெயிட் பண்ற மாதிரி அதுவும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது. கால் கடுக்க வெயிட் பண்ணுது. காலெல்லாம் வலிக்குது. அவ்வளவும் ஆனாலும் அது ஏதோ முகத்துல ஒரு பெருமையோட, ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு அக்கறையோட, ஒரு கவனிப்போட அது முகம் இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல அது ஏறுது. பஸ்ல ரொம்ப கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் அது மேனேஜ் பண்ணி நிக்குது. எல்லாருமே பஸ்ல கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாங்க, நாய்க்குட்டி பஸ்ல ஏறி இருக்கே அப்படின்னு. அதை கண்டக்டர் அப்படியே கூப்பிட்டு அதோட முகத்தை காமிக்கிறது. அதுல இருக்கிற பணத்தை அவர் எடுத்து அதுக்கு டிக்கெட் கொடுத்துடுறாரு. அங்க கூட ஒரு ஒழுங்கா சட்டத்தை மதிக்கிறது. டிக்கெட் வாங்கி தான் போகுது. ஸோ அதனால அந்த மாதிரி அது பஸ்ல டிராவல் பண்ணுது. அதுக்கப்புறம் பஸ் ஒரு 2-3 ஸ்டாப் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இறங்குது. இறங்கி அது எங்கேயோ போகுது. எங்கடா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல போனாக்க அந்த ஹோட்டல்ல வந்து யாரும் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் சமையல் வேலையே ஆரம்பிக்கல. காலங்கத்தால அது சீக்கிரம் போயிடுச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் உருட்டி பெரட்டி எல்லாரையும் கிளப்பி எல்லாத்தையும் அதை பார்த்தோன்னே வேற எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. அது அடிக்கடி வந்திருக்கு போல இருக்காங்க. ஸோ அதனால அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து 2 பிளேட் இட்லி வாங்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி அதை வாயாலே கவிச்சு அந்த கவரை மறுபடியும் பஸ் பிடிச்சு மறுபடியும் நடந்து மறுபடியும் வேர்த்து. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த பாயிண்ட் தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நாய்க்குட்டி திரும்பி வீட்டுக்கு வருது. வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போகுது. போயிட்டு பார்த்தா கதவு சாத்தி இருக்கு. அதனால இதால அதை திறக்க முடியல கதவை. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பார்க்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பெல் அடிக்குது. கதவை தட்டுது, பெல் அடிக்குது. எகிரி அது பெல்ல ஒரு 10 தடவை அடிச்ச அப்புறம் தான் கதவை திறக்குது. கதவை திறக்கிறது அதோட முதலாளி. ஸோ அவர் வந்து ஒரு ஆணு, சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அவர் வந்து கதவை திறந்தாரு. திறந்த உடனே இதை ஓங்கி எட்டி ஒரு உத விடுறாரு. இது பாவம், அவருக்காக டிஃபன் வாங்க போயிட்டு வந்திருக்கு. அது அவருக்கும் தெரியும். எட்டி ஒரு உத விட்டுட்டு அது நம்மளுக்கே ரொம்ப அப்படியே என்ன வயலெல்லாம் கேட்கும் உங்களுக்கு பின்னாடி. அவ்வளவு பாவமா இருக்கு பின்னாடி. அந்த மாதிரி அதை எட்டி உதைக்கிறாரு. ஒட்டி உதைச்சதும் இல்லாம அதோட பெரிய கோவம் அவருக்கு அது மேல. அதை ஏதோ திட்டிக்கிட்டே போய் படுத்துட்டாரு. என்னத்துக்காக அது பாவம் போயிட்டு வந்ததுன்னா, அவருக்கு டிஃபன் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வேணுமேங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்த டிஃபனுக்கு அவர் தேங்க் பண்ணாம, இந்த கதை நமக்குலாம் ரொம்ப தெரிஞ்ச கதை. நம்மளுக்கு சார் டெய்லி நம்ம எல்லாம் வீட்டுல பண்ற கதை அது. ஸோ அதை எட்டி உதைச்சது எதுக்காக உதைச்சாராம் அவரு, சண்டே என்ன பெல் அடிக்காத, நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன்னு சொல்லியிருக்கேன்ல, போய் பெரிய டிஃபன் வாங்கிட்டாலும் அதுக்காக பெல் அடிக்கிற அப்படின்னு அதை வந்து அவர் கோச்சுக்கிறாராம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நம்மளுக்குலாம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச கதை அது. எவ்வளோ பண்ணினாலும் அதுக்கு மேல ஏன்டா இதை பண்ணலன்றதான் நம்ம எல்லாரோட வேலையும். நான் தீர்மானமாகவே நினைக்கிறேன், இந்த உமன்ஸ் டே வந்து 365 டேஸ் இருந்தா கூட பத்தாது. அந்த அளவுக்கு வந்து நிச்சயமா நம்ம எல்லாரும் அதை பத்தின ஒரு கான்சியஸ்னஸை ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஐ ரெஸ்பெக்ட் என்னோட அம்மா சிவகாமியில் ஆரம்பிச்சு, she is my heroine, all the women. I'm very 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 happy that you have invited me on this day. ஒரு உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் பெயிண்டிங், அதுவும் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணதை நான் திறந்து வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னால வந்து அந்த பெயிண்டிங்கை பத்தி இது இந்தந்த விஷயத்துல எப்படி சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு வேலை பண்ணணும்னாக்கா ஒரு 1 இயர் பெயிண்டிங் பத்தி மட்டுமே கத்துக்கணும். ஸோ டெஃபினட்டா எனக்கு வந்து அதுல ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது நல்லா இருக்குன்னு தெரியும், அதை ரசிக்க தெரியும்.
டெஃபினட்டா அந்த விதத்துல நான் பார்த்த இந்த ஒரு சின்ன நேரத்துல அது ரொம்ப மதிப்புமிக்கதா, அதோட ஒரு என்ன சொல்றது, அதோட ஒரு எமர்ஜென்சி எனக்கு அப்பவே தெரியுது. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல இந்த ஓவிய கண்காட்சியை திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா எக்ஸலன்ட் மேடம், வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்களா, நான் மறந்துடுவேன்னு சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. ஏன்னா நான் இங்க வர்றதுக்கான காரணமே அக்கா தான், சுதாராமலிங்கம் அக்கா. அவங்க அன்பகம்னு ஒரு அமைப்பு நடத்துறாங்க. அதுல அட்வைஸே கொடுக்காத என்ன கூட அட்வைஸரா வச்சிருக்காங்க. ஸோ அக்காக்கெல்லாம் அட்வைஸ் யாராவது கொடுக்க முடியுமா? ஸோ அதனால அதுல நாங்க ரொம்ப பிரமாதமா ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பில்டிங் அக்கா கட்டுறாங்க, நாங்கெல்லாம் அணில் உதவி பண்றோம். நான் ஒரே ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தா கூட நானும் அந்த கட்டடம் கட்டின மாதிரி. ஸோ அதனால அந்த கட்டடத்துக்காக நிதி உதவி தேவை. நாங்க 70% வரைக்கும் அந்த கட்டடத்தை முடிச்சிருக்கோம். திருத்தங்கத்துல இருக்குது. அக்கா அதை தான் வாட்ஸ்அப்ல டிஸ்பிளே பிக்சராகவே வச்சிருக்காங்க, மாத்தவே இல்லை. அதை சீக்கிரம் மாத்தணும், முழுசா திறப்பு விழா நடத்தி. அதுதான் எங்களோட ஒரே ஆசை, சீக்கிரமா அது டிஸ்பிளே பிக்சர்ல மாத்திடுவோம். அதை மாத்துறதுக்கான உதவியை இங்க வந்திருக்கவங்க எல்லாரும், எனக்கு இன்னும் கூட்டம் பத்தாத மாதிரியே இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கே அது எங்களுக்கு அந்த 30% கலெக்ட் ஆயிடும். ஏன்னா நீங்க கொடுக்கறதுல 30% எங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக்கா? பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்ட் தானே? ஓகேக்கா, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் ஜெனரஸா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயத்துக்கு போகுது. அப்படி ஒரு விஷயம் பண்ணலான்னு அழகா அதையும் பண்ணின இந்த பெண்மணிக்கு மறுபடியும் என்னுடைய அக்னாலஜ்மெண்ட்டையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ்.